ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 3D பேஜில் உள்ள வீடு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அந்த பேஜில் உள்ள ஃபுல் பாகமும், அந்த வீட்டில் உள்ள ஃபுல் பாகமும், இது வந்து 4 அட்டையில் உள்ளது. இது நம்ம எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த வீடு செய்ய போகிறோம். இது முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாண்டா கிளாஸோட தேர் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து அந்த 2 பக்கமும் குதிரை எடுத்து சேர்த்து, அதுக்கப்புறம் அந்த தேர் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இதில் எல்லாத்துலேயுமே நம்பர் போட்டிருந்துச்சு. இந்த நம்பர் இப்படி தான் கோக்கணும், நமக்கு தெரியாதுன்றதுனால வெறும் நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பர் இப்படி தான் கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்கள் அந்த தேர் செஞ்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது வீடு செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே கோத்துக்க வேண்டியது தான். அப்படியே ஃபுல்லாகவே இந்த 4 பக்கமும் நாங்கள் வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மேல் கூரை வச்சோம். இந்த மேல் கூரையை வச்சு கொஞ்சம் நல்லா அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த சைடில் உள்ள இன்னும் மேலே உள்ள கூரை அதெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேல் கூரை வச்சாச்சு. இப்போ பையன் கொண்டாந்து மேல் கூரையை கொண்டாந்து வைப்பான். அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசப்படிலாம் கொண்டாந்து வச்சு, அதுக்கு நிறைய ஜன்னல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு, அது வாசல் படி அதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து புகை போகிறது அதையும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற ஜன்னல் அதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு, இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படின்னாக்கா அதோட வேலி செய்கிறது தான். ஏன்னா பட்டு பட்டுன்னு எல்லாமே உடஞ்சி போயிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்தந்த நம்பர் பார்த்து அதுக்குள்ளதை எல்லாத்தையும் இங்கெல்லாம் ஒட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு, இப்போ இந்த ஒர்க் பார்த்திங்களா, சாண்டா கிளாஸையும் கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அதோட வேலியும் கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ சாண்டா கிளாஸாக உள்ளார வராங்க. மேரி கிறிஸ்மஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு இந்த வீட்டோட பேர். ஒரு வழியாக நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம். அது வந்து ஜன்னல் ஃபுல்லாக எல்லாம் ஓப்பன் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் சுற்றி பசங்க காமிச்சாங்க. அந்த சைடெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜன்னல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. ஆனால் பார்க்கவே இதாக இருக்குது. ரொம்ப பிரியப்பட்டு இது செஞ்சு கோத்துட்டு திரும்ப பிரித்து கோத்துட்டு திரும்ப இது பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேஜில் உள்ள மாதிரியே வீடு ஒலியை கோத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.